ஒரு முறை அவருடைய உறவினர்கள் அந்த கிராமத்திலே பெரிய சாதியாக இருந்தார்கள். சாதி பார்க்கிற வழக்கம். அவருடைய உறவினர்கள் அந்த கிராமத்தில் பெரிய சாதி. அவங்கள கிராமத்திலே சாதி குறைஞ்ச ஒருவனும் இருந்தான். அந்த சாதி குறைஞ்ச ஒருவனுடைய பசு மாடு என்ன செய்ததாம், இந்த சாதி கூடின இந்த ஊழியக்காரனுடைய உறவினருடைய வயலை சாப்பிட்டு விட்டது. ஆகவே இது தெரிந்த உடனே வந்து சொன்ன, உங்களோட வயலை இந்த மாடு சாப்பிட்டுட்டு. உடனே அவங்களுக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து என்ன செய்றாங்க, இந்த சாதி குறைஞ்சவன்ற மாடு எங்கட வயலுக்குள்ள இறங்குறதான்னு சொல்லி அந்த கோபத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாடை பிடிங்கடான்னு சொல்லி மாட்டை பிடிச்சு நடு வெயிலுக்குள்ள உயிரோட அந்த மாட்டு தோலை உரித்தார்களாம். உயிரோடு அந்த பசு மாட்டின் தோலை உரித்து அதை சாகடித்தார்கள். அந்த சாதி குறைந்தவனால் கதைக்க முடியாது, அவங்க அந்த இடத்துல பெரிய ஆக்கள். ஆகிய மாடு துடிச்சு செத்து போனது. கோபம் பழி வாங்கியது. கடைசியா என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், தங்களுடைய சந்ததியில அதற்கு பிறகு பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தோல் வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறதா. என்ன வியாதி? தோல் வியாதி. அந்த கோபத்தால் ஒரு மாட்டை பழி வாங்கினாங்க. குடும்பத்தில் ஒருவர் அந்த குடும்பத்தில் இந்த ஊழியக்காரனும் வந்திருக்கிறார். அவர் நிறைய பேருக்கு ஜெபிக்கிறார். ஆனால் அவருடைய சந்ததியில் இருக்கிற சாபம் இன்னும் மாறவில்லை. சகோதரங்களே, கோபத்தில் பழி வாங்குவீர்களாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பழி வாங்கும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு மூச்சை ஊதினால் நாங்கள் நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசிக்கி விட்டார் என்றால் எங்கட வீடு எம்மாத்திரம். மன்னிப்பு கொடுங்க ஐயா. வீட்டுக்குள்ளேயே ஏன் குழப்பத்தோடு இருக்கிறீங்க? கடைசி உண்மையான சம்பவம். ஒரு வயசு போன தாயார் தன்னுடைய மகள் கற்பவதியாய் இருக்கிற அந்த நாட்களிலே அவளை வீட்டில் வைத்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவருடைய வீட்டில் நிறைய மாமரங்கள் இருந்ததா. இந்த பள்ளிக்கிடம் போகிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து அந்த வீட்டு காணி பெரிய காணியாக இருந்தபடியால் அதுக்குள்ள விளையாடுவார்களாம். போலை விளையாடி போட்டு மாங்காய்க்கு கல்லறிந்து மாங்காயை சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த மனுஷியும் கலைச்சு பார்த்துருக்குது. இவங்கள் போகிறதே இல்லை. நெடுகளும் வந்து ஆக்கினப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ஆகவே இந்த மனுஷி யோசிச்சு தான் கோபத்தில் தாங்கலாம், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சு வச்சது. ஒரு நாள் வந்துச்சது, அவங்க சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடி சத்தம் போட்டு கொண்டு இருந்துச்சு. இந்த மனுஷிக்கு கோபம் பொறுக்கையில் கோழிக்காய் என்று சொல்கிறாங்க. கோழிக்காய் என்று சொன்னால் ஹீட் ஏற்றினால் அது அப்படியே அந்த நெருப்பு அந்த காயில் போல மாதிரி இருக்கும், ஹீட் ஏறிடும் அதில். ஆகவே அது பிள்ளைகள் விளையாடுற ஒரு சாமான் தான். அதை நெருப்பில் சூடாக்கினால் அந்த சூடு உடனே இறங்கா. ஆகவே அவர் என்ன செய்யற, ஒரு பெரிய தாச்சி சட்டியை எடுத்து அந்த காய்களை, அந்த பிள்ளைகள் விளையாடுற கோழி காய்களை வேண்டி அதை என்னது கடலை வறுக்கிற மாதிரி நல்லா வறுத்து ஹீட் ஆக்கி போட்டு, கோபம் பாருங்க எப்படி வேலை செய்தண்டு. அந்த பிள்ளைகள் அதை அந்த அவன் காணிகளை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஜன்னலால் அந்த காய்களை அப்படியே சட்டியோடு தூக்கி நாங்களா எடுத்து விளையாடுங்களான். அவன் பிள்ளையெல்லாம் ஜோதிச்சான், வளமையாக எங்களை கலைக்கிறவா, இன்றைக்கு எங்களுக்கு விளையாடுறதுக்கு போல தாரான்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைகள் ஓடி வந்து இது எனக்கு அது எனக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் 2 கையாலையும் ஒவ்வொரு போலைகள் எடுத்தும் பொழுது அது அப்படியே ஹீட் ஆகி அதை விட்டும் பொழுது கை அபிஞ்சு வெந்து போயிருந்த பிள்ளைகள் அன்றோடு அந்த வீட்டுக்கு வருவதே இல்லையா. பிள்ளையுடைய கையெல்லாம் வெந்து போயிட்டு தான். இவளுக்குள்ளே ஒரு சமாதானம், நான் சாதித்து விட்டேன், இனி எனக்கு தொல்லை இல்லை. பிள்ளை பிறந்தது, ஆண் பிள்ளையாய் பிறந்தது. ஆனால் பிள்ளை 2 கையையும் பொத்தி கொண்டு பிறந்ததாம். ஆமேன். 2 கையையும் பொத்தி கொண்டு தான் பிறந்துச்சுதாம். எவ்வளவுதான் முயற்சி எடுத்தும் அந்த கை திருந்தவே இல்லையா. சகோதரங்களே, சகோதரிகளே, எரிச்சலின் கோபங்கள், பழி வாங்குகிற கோபங்கள் நமக்கு சமாதானத்தை அல்ல துக்கத்தையே கொடுக்கும் என்பதை உணர்ந்து ஆண்டவற்ற பிள்ளைகளாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடைசியாக யாக்கோபு 1 அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு 1:20. ஹல்லேலூயா. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அல்லேலூயா.
உன் மருமகளோடு இருக்கிற கோபம், உன் கணவனோடு உனக்கு இருக்கிற கோபம், உன் பிள்ளைகளோடு உனக்கு இருக்கிற கோபம் ஆண்டவற்ற நீதியை வெளிப்படுத்தாது. அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. ஒரு நிமிஷத்திலே கோபம் தணியட்டும். அதுவும் தாண்டினால் சூரியன் மறைகிறதற்குள் அதற்கொரு பரிகாரத்தை நீ தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரிகாரத்தை நீ தேடாமல் எரிச்சலோடும் பழிவாங்கும் உணர்வோடும் இருக்கும் பொழுது தேவனுடைய தராசு உனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது.